GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. எங்க ஜாதிக்கெல்லாம் டிபி வராது, எங்கள் பரம்பரைக்கெல்லாம் டிபி வந்ததே கிடையாது. நான் சொன்னால் இல்லைம்மா, டிபி அப்படி பரவக்கூடியது கிடையாது, இதில் என்னம்மா இருக்குது, யாருக்கு வேணால் வரலாமா. அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை, டிஸ்கண்டினியூட், ஆள் காணா போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கூனி, ஒரு முடியெல்லாம் கொட்டி அப்படி உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா அதே பேஷண்ட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க இறந்துட்டாங்க. எதுவும் பண்ண முடியல. டிபிக்கு கூட தெரியுது என்னது மனுஷனா பார்க்கணுன்ட்டு, அவ்வளோதான். நம்மளுக்கு தான் அடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்க்கு ஒரு இன்ஹேலர் கொடுப்பேன். நான் உங்களுக்கு தெரியல, இன்ஹேலர் பஃப்னு ஒன்று கொடுப்போம் இந்த ஆஸ்துமா வீசிங் பேஷண்ட். ஒரு ஜென்ஸ் சொல்கிறாரு, இதுவா சரி, இதை அடித்தா பொண்ணு கொடுப்பாங்களா, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். என்னையா இது, அதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது, எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகும். வேப்பிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்மோக்கிங் அப்படின்றதான் என் பேப்பர். கேன்சர் உண்டாக்காது அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸை, கேன்சரை தாண்டி இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸை மறைச்சிட்டு வேப்பிங் இஸ் பெட்டர் தேன் ஸ்மோக்கிங்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. whichever comes from nature-ல that's not wrong-னு ஒரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி கஞ்சாவை சொல்ல வரீங்க. ஆமாம், வீடு வந்து they're saying நேச்சர்லேருந்து வரதே எப்படி தவறாகும். பட் அது உங்களோட சேன் இல்லை. இப்போ டொபாக்கோ மட்டும் என்ன நேச்சர்லேருந்து தானே வருது. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு 1000 ரூபாய் விட்டுக்கிட்டு இருந்தவர் அடுத்த நாள் என்ன சொல்லுவார், அடிக்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், தம்பி இன்னைக்கு விலை ஏறிடுச்சுப்பா 2500 ரூபாப்பான்னு. ஒரு வாரங்க அப்புறம் சொல்லுவார், கிடைக்கவே இல்லைப்பா, சரக்கே கிடைக்கலப்பா, எங்கெங்கேயும் அலைஞ்சிட்டோம், 5000 ரூபாய் ஆகுதுப்பா அப்படின்னு. அவங்க போவோம். எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த 2 மாடு போட்டு சொல்ல நினச்சா சொல்லிட்டீங்க, ஓகேங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ரேஸ், ஒரு தேல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பல எனர்ஜி ட்ரிங்க்ஸ். அதை அப்படியே திருப்பி என்னைக்காவது படித்து பார்த்துருக்கீங்களா? ப்ரெக்னென்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் டு நாட் கன்சியூம். ஆல்கஹால் குடிக்காதீங்க, லிவர் போயிடும். ஆல்கஹால் குடிக்காதீங்க, கிட்னி போயிடும். கள்ளச்சாரம் தெரியாமல் குடிச்சிங்கன்னா கண்ணு போயிடும், அப்படி தானே சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுன்னா மைண்டே போயிடும். அதுமாதிரி அரசுக்கும் முக்கியமான கோரிக்கை, தயவு செஞ்சு அது வந்து அதெல்லாம் வந்து இல்லீகல், இட்ஸ் நாட் அலவுட் இன் இந்தியான்னு சொல்லிட்டோம். அப்படின்னும் போது அந்த இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் எப்படி உள்ளே வருது? இப்போ கூட அரசாங்கத்துக்கு நம்ம என்ன குற்றச்சாட்டை வைக்கல, கெஞ்சரை. டாக்டர்ஸ் கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன காஸ்க்காக வருவாங்க? இப்போ லங் டிசீஸ்க்காக வராங்கன்னா அதோட காஸ் என்னவா இருந்து அவங்க வருவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்? இது வந்து ஊருக்கு ஊர் மாறும் மேடம், இதான் கரெக்டான பதில். இப்போ நம்ம ஊர் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து அலர்ஜி கேசஸ் ரொம்ப அதிகம், இன்ஃபெக்ஷன் கேசஸ் அதிகம். அலர்ஜி கேசஸ் வந்து ஏன் அதிகம்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஜனத்தொகை, அதனால் வந்து ஏற்படுற மாசு, அதாவது பொல்யூஷன், அதனால் டஸ்ட்டு ரொம்ப அதிகம், ஸ்மோக் ரொம்ப அதிகம், சிகரெட் பிடிக்கிறவங்க எண்ணிக்கை, இது எல்லாமே வந்து கூட்டம் அதிகமாகும் போது இந்த ஏர்லேயே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாழும் போது அந்த தூசி புகையை அதிகமாக சுவாசிக்கிறாங்க. இதோட இன்னும் நல்ல சிட்டிக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து டெல்லி நம்ம நியூஸ் பேப்பரில் டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்போம், இன்றைக்கி வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குது, ரோடே தெரியல, ரொம்ப பொல்யூஷனாக இருக்குன்ட்டு. ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் லங்ஸ் ஓவராக ரியாக்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கே தெரியும், சின்னதாக ஒரு தூசி பட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹச்சுன்னு ஒரு தும்பல் தும்புவோம், கண் இப்படி சிமிட்டுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் டெய்லி சுவாசிக்கும் போது அவங்க லங்ஸும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் போது, அப்போ காற்று அதிகமாக அவங்க அந்த மாதிரி மாசுபட்ட காற்று சுவாசிக்கும் போது லங்ஸ் ஓவர் ரியாக்ட் பண்ணுது. அது பேர் தான் அலர்ஜி. அந்த லங்ஸில் வர அலர்ஜி பேர் தான் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க, வீசிங்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரும்பாலுமே ஒரு 100 கேஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு 60-70 கேஸ் இந்த கேஸ் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் இந்த சீசன் டைம் அப்போ, எஸ்பெஷலி வந்து இந்த வின்டர் சீசன்ஸ் டைம் அப்போ வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். ஃப்ளூன்னு சொல்லுவாங்க, இந்த பன்னி காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல், கொரோனா நம்ம தலைமை ஒருத்தர் வந்துட்டு போனால், இவங்க எல்லாருமே வந்துட்டு பல்வேறு விதமான இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது வந்து இந்த சீசன் டைமில் வரும். ஸோ பெரும்பான்மையாக இந்த 2 கேஸ் தான் மெஜாரிட்டி சொல்லுவாங்களே, த பன் ஆஃப் த இது என்ன அப்படின்னு, மோஸ்ட் காமனாக என்ன அப்படின்னும் போது இந்த 2 கேஸ் தான். ஒன்று அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். இது 2 தான் வருது. இதை தாண்டி வந்துட்டு கொஞ்சம் கேசஸ் இருக்கும். ஏன்னா இந்தியானாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இஸ் தாய்நாடு ஃபார் டிபி, காச நோயின்னு சொல்லுவோம், டியூபர்குலோசிஸ். ஓகே, ஆஃப்ரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில், இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்னால் தாய்நாடு வந்து ஃபார் டிபி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிபி மாதிரி கேசஸை நம்ம தவிர்க்க முடியாது. டெய்லி ஒரு கேஸோ 2 கேஸோ டிபி கேஸு வரதான் செய்யும். அதில் வந்து நம்ம இங்கே ரொம்ப அது டிபின்றது ஏன் ரொம்ப இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னா 2-3 ரீசன். ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப வந்து இம்யூனோடெஃபி, அதாவது நியூட்ரிஷனெல்லாம் ரொம்ப லோவாக இருக்கிற இடத்துலலாம் இந்த டிபி வந்து தாக்கும். இப்போ யார் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களோ ஜென்ரலாக டிபி தாக்காது.
இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இருந்தது, நிறைய பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ஊட்டச்சத்து குறைபாடோட நிறைய குழந்தைங்க நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது டிபி அந்த மாதிரி ஆளுங்களை தான் டார்கெட் பண்ணும். ஏன்னா நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியை டிபியே காலி பண்ணிடும். ஆனால் நம்ம எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் டிபி உள்ள வருது. ஸோ இப்படி தான் டிபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இன்னும் ஏன் சர்வைவ் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ வந்து நல்லா சாப்பிட்டாலும் நல்ல பொருள் சாப்பிடாம எதிர்ப்பு சக்தி திருப்பியும் குறைவாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான பாடின்றது யாருக்கும் வந்து பெருசாக இல்லை. ஹை சுகர் வச்சுருக்காங்க, ஹை பிபி வச்சுருக்காங்க, ஹை கொலஸ்ட்ரால் வச்சுருக்காங்க, டயாலிசிஸ் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், இவங்க எல்லாருமே எதிர்ப்பு சக்தி குறைவான பேஷண்ட் தானே. அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டை தான் டிபி டார்கெட் பண்ணுது. அதுக்கு நான் அமெரிக்காவில் அந்த மாதிரி இல்லவே இல்லையா, அமெரிக்காவில் தானே அந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்கன்னு கேட்டோம்னா அதுக்கு தான் ரெண்டாவது பதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி எது உங்களுக்கே தெரியும்? எது? சைனா. இந்தியா தான். இந்தியா? ஆமாம், ரெண்டாவது தான் சைனா. ஓகே, இந்தியா தான் இப்போ ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே. இந்தியா வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஓகேங்களா? அப்புறம் தான் சைனாவே போகுது. அப்போ இவ்வளோ பாப்புலேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல க்ரௌடிங் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அது ஆபத்து. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்லம் ஏரியாஸ் போய்க்கோங்க. இப்போ நம்ம மீஞ்சூர் சைடோ ராயபுரம் சைடோ போனோம்னா ஹவுசிங் போர்டுங்க நிறைய இருக்கும். ஒரு இவ்வளோண்டு வீடு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே வாழும். ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். நல்லா அந்த வெற்றிமாறன் சார் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதெல்லாம் அழகாக காமிச்சிருப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல அப்படியே காலனி மாதிரி வாழ்வாங்க. அப்போ ஒருத்தருக்கு அங்கே டிபி வந்ததுன்னா அவர் இரும்புறாருன்னா அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அப்போ ஈஸியாக பரவும். பல மேன்ஷன்கள் இருக்குது. பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஒரு ரூமில் ஒரு 10 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ஓவர் க்ரௌடிங் ஆகுது அப்படின்னும் போது கிருமிகள் ஈஸியாக பரவுது. ஓகே, ரெண்டாவது வந்து நியூட்ரிஷனலாகவும் போராக இருந்தால் பரவுது. மூணாவது வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி வேறு காரணங்கிறதுக்காக இருந்தாலும் இந்த டிபி வரும். ஸோ டிபியை வந்து ஒழிக்கிறதுன்றது வந்துட்டு நம்ம இந்தியா மாதிரி இடத்துலன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 6 மாதம் மாத்திரை சாப்பிடணும். நம்ம மக்கள்கிட்ட 1 வாரம் மாத்திரை சாப்பிட்றதுனாலே கஷ்டம். இதை நீ 6 மாதம் மாத்திரை சாப்பிட்னா பல பேர் டிஃபால்ட்டாக வராங்க. டிஃபால்ட்டர்னா என்ன அர்த்தம்னா மாத்திரையை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் டேஞ்சர் அப்படின்னா 6 மாதம் வந்து சாப்பிட வேண்டிய மாத்திரையை நீ ஒரு வாரம் 2 வாரம் சாப்பிட்டு அப்புறம் திடீர்னு நீ ஆள் காணா போயிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது விட்டுலான்னு விட்டுட்டேன் அப்படின்னா அந்த டிபி நம்மளுக்கு மேலே உஷார். அந்த டிபி கிருமி என்ன பண்ணுதுன்னா ஓ இந்த மாத்திரை வச்சு தான் அடிக்கிறியா அப்படின்ட்டு அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக மியூட்டேஷன் பண்ணி அந்த டிபி வந்துட்டு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியாக மாறிக்குது. அதாவது ஒரு நார்மல் டிபி ஒரு சூப்பர் டிபியாக மாறுது. அப்போ நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு அந்த டிபி மாத்திரையை போட்டோம்னா கேட்காது. அந்த டிபி அந்த மாத்திரையை பற்றி சிரிக்கும். அப்புறம் டோஸ் அதிகம். அப்போ டோஸ் இல்லை, மாத்திரை டோஸே இல்லை, மாத்திரையே மாற்ற வேண்டிய தேவை. அது இன்னும் டேஞ்சர். ஏன்னா 6 மாதத்துக்கு நீ யோசிச்சல, இப்போ நீ எடுக்க வேண்டிய கோர்ஸ் 2 வருஷமாக மாறுது. ஸோ நார்மல் டிபின்னா 6 மாதம். இப்போ சூப்பர் பக் டிபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்துட்டு 14 மாதம் 20 மாதம் கூட தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபின்னும் போது நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சீக்கிரமாக வந்துட்டு கண்டுபிடிச்சோம்னா 6 மந்த்ஸ் கோர்ஸ் கரெக்டாக முடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல உதாரணம், என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நான் டிபின்னு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப யங் ஏஜ் லேடி, ஒரு 25-26 தான் இருக்கும். ஒரு சின்ன பாப்பா வச்சுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லை போல இருக்குது டிபின்ட்டு. நான் சொல்கிறேம்மா உங்களுக்கு டிபி இருக்குமா, எக்ஸ்ரேயில் பார்த்தாலே தெரியுது, சளி டெஸ்ட்லாம் எடுக்கணும்னா அவங்களோட பதில் வந்து என்னவாக இருந்ததுன்னா டிபியா எனக்கா? ஆமாம் சார். ஏமா எங்கள் ஜாதிக்கெல்லாம் டிபி வராது, எங்கள் பரம்பரைக்கெல்லாம் டிபி வந்ததே கிடையாது. நான் சொன்னேன் இல்லைம்மா டிபி அப்படி பரவக்கூடியது கிடையாது, இதில் என்னம்மா இருக்குது, யாருக்கு வேணால் வரலாமா? இல்லை சார் எங்கள் ஜாதி எங்கள் ஃபேமிலிக்கெலாம் வராது, நாங்கள்லாம் கொஞ்சம் ஹையரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திரை கொடுக்குறேன் நீங்கள் போடுங்கன்னு அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை, டிஸ்கண்டினியூட். ஆள் காணா போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கூனி, ஒரு முடியெல்லாம் கொட்டி அப்படி உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா அதே பேஷண்ட்டு. என்னம்மா நீங்களும் எப்படி இருந்தீங்க 6 மாதத்துக்கு முன்னாடி, ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தீங்க, சிம்ரன் மேடம் மாதிரி இருந்தீங்க, இப்போ என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னா, இல்லை சார் நான் நம்பலை, மாத்திரையை விட்டுட்டேன், நான் வந்து போடலை. அப்புறம் லோக்கலில் ஏதோ டாக்டர்கிட்ட போய்ட்டு அப்படியே இது பண்ணிட்டேன், நாளுக்கு நாள் உடம்பு மோசமாகி இப்போ இப்படி ஆகிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க இறந்துட்டாங்க. எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அந்த டிபி முத்தி போய் உடம்பு ஃபுல்லாக பரவி ரொம்ப ஆளையே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த டிபின்றது யாருக்கு வேணாலும் வரும். டிபிக்கு தேவை வந்து என்னது, நீ உயிரோடு இருக்கியா, உனக்கு ஆக்சிஜன் இருக்கா, உனக்கு ரத்தம் இருக்கா, உனக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கா. இதுதான் டிபி வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். டிபி வந்து நீ இந்த ஜாதியா, நீ இந்த மதமா, நீ ஆம்பளையா, நீ பொம்பளையா, அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அதாவது டிபிக்கு கூட தெரியுது என்னது மனுஷனா பார்க்கணுன்ட்டு, அவ்வளோதான். நம்மளுக்கு தான் அடிச்சிக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதில்ல, நம்ம தான் வந்துட்டு இவன் இந்த கேஸ்ட்டு, இந்த மதம், இந்த லவ், இந்த மேரேஜ் அப்படின்ட்டு மனுஷன் தான் அடிச்சிக்கிறோம். டிபி ஆனால் நம்மளை மனுஷனாக தான் பார்க்குது. ஓகேங்களா? அதனால் டிபி கிட்டேருந்து நம்ம பல விஷயம் கற்றுக்கணுன்றது தான் இந்த சொல்லுவார்.
பட் இது என்ன இவ்வளோ ஒரு வியர்டான கேசஸ் தான் கேட்கலான்னு வந்தேன், நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க. நிறைய கதையாக அந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ப வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்வின்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நடுவில் வேற வந்துட்டு நாங்கள் இயற்கையில் ஏதாவது நாங்கள் பண்ணுறோம், வந்து நேச்சுரலாக ஏதாவது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சில குரூப் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பேஷண்ட்ஸை வந்துட்டு சொன்னாலும் அதை வந்து நம்ப மாட்டாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கேஸ் இப்படி மிஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஏன் மேடம் இருக்கிற ஃபேக்ட்ஸ் இவ்வளோ தூரம் படிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அதை பற்றி கான்செப்ட் தெரியும்ல. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்க்கு ஒரு இன்ஹேலர் கொடுப்பேன் நான், உங்களுக்கு தெரியும்ல இன்ஹேலர் பஃப்னு ஒன்று கொடுப்போம் இந்த ஆஸ்துமா வீசிங் பேஷண்ட். அந்த இப்போ உடனே ஒரு நிறைய இது சினாரி ஒரு ஜென்ஸ் சொல்கிறாரு, இதுவா சரி இதை அடித்தா பொண்ணு கொடுப்பாங்களா, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். என்னையா இதுக்கு அதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது, எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகும். ஒரு லேடி ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறேன், ஏன்னா ஆஸ்மாவில் ரொம்ப யங் ஏஜ்லேயே வரக்கூடிய ஒரு வீசிங் ப்ராப்ளம். ஸோ ஒரு லேடிக்கு அவங்க அம்மா வந்து ஒரே ஆகிறாங்க, இதை கொடுக்குறீங்களே என் பொண்ணுக்கு அப்படின்னு. ஏமா அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னமா சம்மந்தம் இருக்குது, இல்லை அவங்க மாப்பிள்ளை வீட்டில் இதெல்லாம் எடுத்தால் என்ன நினைப்பாங்க. சரி அப்போ மாத்திரை போட்டால் மட்டும் பரவாயில்லையா, மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்லையா, மாத்திரைனா பரவாயில்ல, ஆனால் இன்ஹேலர் பஃப்னா அப்படியே இருக்கணும். யாருமா சொன்னா, இல்லை இது வந்து பார்த்து எடுத்தால் லைஃப் லாங் இழுத்துனே இருக்கணும், அது வந்து வேணாம், அது வேணாம், இது ஒரு மாதிரி அடிக்ஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப தவறுதான புரிதல். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு மாத்திரை போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, மாத்திரை கூட இன்ஹேலர் வேணான்றாங்க. நான் திருப்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு வந்து ஒரு தோலில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு மேடம், தோலுக்கு க்ரீம் போடுவீங்களா மாத்திரை போடுவீங்களா? டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுறது நம்ம தோலுக்கு க்ரீம் போடுவோம். இப்போ கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, கண் ட்ராப்ஸ் போடுவீங்களா மாத்திரை போடுவோம்? ஆமாம். தலையில் ஒரு டேண்ட்ரஃப் இருக்குது, தலைக்கு டேண்ட்ரஃப் ஷாம்பு கொடுப்பாங்களா மாத்திரை போடுவீங்களா? இல்லை. டேண்ட்ரஃப் ஷாம்பு கரெக்டாக கை அறுத்துக்கிட்டீங்க, ரத்தம் கொட்டுது, கையில் கட்டு போடுவீங்களா மாத்திரை போடுவீங்களா? அப்போது கைனா அந்த இடத்துல கட்டு போட்டுக்கிறீங்க, கண்ணுனா அந்த இடத்துல ஊற்றிக்கிறீங்கன்னு போது லங்ஸுக்கு மருந்து டேரெக்டாக லங்ஸுக்கு செலுத்துகிற ஒரு கருவி தானே இன்ஹேலர். கரெக்ட். புரியுதுங்களா? நீங்கள் மாத்திரையை போட்டு அது வயிற்றுக்கு போய் செரிச்சு லிவருக்கு போயிட்டு கிட்னிக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் கலந்து லாஸ்ட்டாக லங்ஸில் வந்து சேர்றது எப்படி இருக்குது, டேரெக்டாகவே மருந்து லங்ஸுக்கு அனுப்புறது எப்படி இருக்குது. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் மெடிசன், டைரக்ட் டு த லங்ஸ். இதை வந்து பல பேருக்கு புரியறது இல்லை. இதை வந்து நம்ம எதிரி மாதிரி பார்க்குறது, இந்த உசாமா பின் லேடனை பார்க்குற மாதிரி, ஐயோ இதுவா ஜெய்ஷி முகமது அந்த டெரரிஸ்ட் கேங்கை பார்க்குற மாதிரி அந்த இன்ஹேலர் பார்க்குறது, இது வேணாம், இது வந்து அடிக்ஷன் ஆகணும். இட்ஸ் நாட் அன் அடிக்ஷன், இட்ஸ் அ நீடு. ஓகேங்களா? இட்ஸ் அ மெடிசன். இப்போ கண்ணு தெரியல, நம்ம கண்ணாடி போடுறோம் கரெக்டாக, ஏன்னா வந்துட்டு இது டேரெக்டாக நம்மளுக்கு விஷுவலைசேஷனாக இருக்குது. இதை நம்ம கண்ணாடியை நம்ம அடிக்ஷன் சொல்லுவோமா? நான் சொல்கிறது புரியுதா? இனி வந்து ஐயோ என் பையன் சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டான் ஐயோ அப்படின்னுவோமா? இல்லையே, கண்ணாடி போட்டு படுறா, கண்ணு தெரியலையா, கண்ணாடி போட்டு படுறா அப்படின்ட்டு படிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே நல்லா வாழணும், ஒரு 70-80 வருஷம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கான சொல்யூஷனை பார்த்துட்டு அப்படியே எடுத்து டைம் ஓட்ட வேண்டியது தான். புரியுதா நான் சொல்கிறது? எனக்கே வந்ததுன்னு புலம்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. ஓகேங்களா? எனக்கே வந்ததுன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று வரதானே செய்யும், ஏன்னா நம்ம மனுஷங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம்னா யாருக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு நோய் இருக்க தான் செய்யும். ஓகே, இப்போ எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு கேன்சரோட பேஷண்ட்டு. ஓகேங்களா? எப்போயா இருந்தாங்க, அப்புறம் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி சரியாகி இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. எங்கள் டேடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்டு. புரியுதா நான் சொல்கிறது? எங்கள் ஃபேமிலியோட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் சொல்ல முடியும். இப்போ எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ மனுஷனாக பிறந்துட்டா நீங்கள் வாழ்வையில் நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது 1-2 குளறுபாடுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சைட்லேருந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு மேஜராக எதுவும் ஆகாத மாதிரி நகர்த்திக்கிட்டு போகணும். அவ்வளோதான் நம்ம பண்ண முடியுமே தவிர, நோயே வரக்கூடாதுன்னா இந்த உலகத்தில் யாரும் வந்து இங்கே விட்டு போக மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதனால் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல மேடம். ஸோ அதனால் நம்ம டார்கெட் என்ன, 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா இருந்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இயற்கைன்றது மெஷின் மேடம். நம்மளுக்கும் வந்து வயசாகும்ல. இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, பிராண்ட் நியூ காரு, அந்த கார் நீங்கள் 20 வருஷமா 30 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கார் என்ன ஆகுது? அவ்வளோதான், வீணாக போகுது, வித்துடுறீங்க, கேரேஜுக்கு போகுது, அதை கண்டம் பண்ணுறீங்க அந்த காரை. கரெக்டாக? அதே தானே நம்ம உடம்பும். 60 வருஷம் 70 வருஷமாக அந்த உடம்பு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது, இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குன்னா அப்புறம் எப்படி? அப்போ வந்து வயசுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா யங் ஏஜில் ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். யங் ஏஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 1008 இந்த மித்து இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம யாரும் கேட்கக்கூடாது. சரி, இப்போ சில பேர் இந்த இன்ஹேலர் கொடுத்தா நிறுத்திடுவாங்க. ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் 1 மந்த்துக்கு அப்புறம் வர சொல்வேன். சார் திருப்பி வீசிங்காக இருக்குமா, 1 மாதம் எடுத்தீங்களா இல்லையா? ஒரு 5 நாள் எடுத்தேன், நல்லா இருந்தது, நிறுத்திட்டேன். ஏமா நிறுத்துனீங்க? 1 மாதம் எடுக்க சொன்னல. இல்லை அப்படியே பழகிறோம், நிறுத்திட்டேன். ஏன்னா யாருமா நிறுத்த சொன்னா? பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இது எடுக்காத, இதை எடுத்துனே இருக்கணும்னாங்க, நான் நிறுத்திட்டேன். இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட பதில் ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ உங்ககிட்ட வந்து உங்கள் ராசி டைம் சரியில்லை, உங்களுக்கு ஏதாவது ஆகிடும், நீங்கள் உங்களோட ராசி கட்டெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இல்லைனா ஒரு ஜோசியர் சொன்னால் நம்புவீங்களா?
சார் ஜோசியர் சொன்னால் தான் நம்புவேன். நீங்கள் என்ன ஜோசியரா? நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் இங்கே உட்காந்து மீன் குழம்பு இப்படி வைக்கக்கூடாது, புளி வைக்கணும், அதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு குக்கே கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? பிகாஸ் ஐ டோன்ட் எனிதிங் அபவுட் குக்கிங். எங்கள் அம்மா மீன் குழம்பு செஞ்சால் நல்லா தின்னுவேன், இவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போது அவங்களுக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா, யார் என்ன சொல்கிறான்னு ஒரு இது இருக்குது. புரியுதா? இப்போது ஒரு ராக்கெட் சயின்ஸை பற்றி அப்துல் கலாம் சார் சொன்னால் கண்டிப்பாக நம்பணும். புரியுதா நான் சொல்கிறது? அது மாதிரி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தை பற்றி சொன்னால் அதுதானே கரெக்டு, அதை தானே நம்பணும். எவனோ லெஃப்ட்டில் இருக்கிறவன் ரைட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிற நம்ம நம்ப முடியாதுல்ல. இப்போ நீங்கள் மீடியா பற்றி இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க சார் இந்த மைக் இப்படி சார், லைட்டிங் இப்படி சார்னு, கேமராமேன் நீங்களாம் சொன்னீங்கன்னா அதுதான் எனக்கு சொல்கிறதா நீங்கள் சொல்கிறதா நம்ம. எனக்கு சத்தியமாக இதை பற்றி எதுவுமே தெரியாது. இது என்ன டெக்னாலஜி, இது என்ன கேமரா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா அதை பற்றி நம்ம வந்து ப்ராக்டிஸும் இல்லை, படிக்கவும் இல்லை. ஸோ யார் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், நம்பணும். ஸோ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, அது சர்டிஃபைட் டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பல்மனாலஜி படிச்சுட்டு அதுலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக அதுதான். அப்போ லங்ஸை பற்றி ஐ நோ எவ்ரிதிங், அதுதான், தட் இஸ் வாட் ஐ கிளைம். அப்படின்னும் போது அதை நான் சொல்கிறது நீங்கள் வந்து தைரியமாக நம்பலாம். நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் மதுருக்கு கூட வைக்கலாம், யோ பல்மனாலஜிஸ்டே சொல்லிட்டாரு, நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மக்களுக்கு அந்த புரிதல் வரணும் அப்படின்றத நம்ம பாருங்கள். அண்ட் இது தொடர்ந்து வந்து நிறைய இந்த மாதிரி லங் ரிலேட்டடான டிசீஸ் இருக்கிறப்போ மெயினாக எல்லாருமே சொல்கிறது வந்து ஸ்மோக்கிங் அண்ட் வேப்பிங் இதெல்லாம் தான். லைக் இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, இல்லைப்பா நான் ரேராக தான் பண்ணுவேன், இல்லைனா வந்து சில பேர் பேசிவ் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. பட் ஸ்மோக்கிங் கில்ஸ் நம்மளுக்கு தெரியும், பட் எந்த அளவுக்கு இட்ஸ் டேமேஜிங் த லங்ஸ் த்ரூ அவுட். இல்லை, என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா மேடம், இந்த ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் சேஃப் ஸ்மோக்கிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கிடையாது. அதாவது நான் ஒரு சிகரெட் தான் பிடிக்கிறேன், நான் வந்து இதுதான் பிடிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் அடிக்ஷன்ஸ். இது வந்து என்ன ஆகுனா நாளுக்கு நாள் வந்து அந்த எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்றைக்கி நீ ஒன்று பிடிக்கிற ஆள் திடீர்னு வந்து உனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போது அதே ஆள் 5 பிடிக்க ஆரம்பிப்பான். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அந்த 5ன்றது 10 மாறும். இது நாளுக்கு நாள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அடிக்ஷன் சப்ஸ்டன்சஸ்ன்றதுனால பிரெயினில் போய் அதோட ரிசப்டர் வேக்ட் ஆகுதுன்றதுனால நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ அப்போ நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சிகரெட் தான் பிடிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மறந்துடுங்கன்ற, அதை விட்டுருங்கன்ற. பிகாஸ் யூ ஆர் நாட் அடிக்டட். நீங்கள் ஒன்று தான் எப்பயாவது ஒரு வாட்டி பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஒன்று கூட நீங்கள் பிடிக்காதீங்கன்ற லெவலுக்கு வந்துடணும். ஏன்னா அந்த 1 10 மாறக்கூடிய பொட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சிகரெட்லேயும் சரி, நீங்கள் சொல்கிற வேப்லேயும் சரி, அதே மாதிரி ஆல்கஹால்லையும் சரி, எல்லாமே தே ஆல் வில் மேக் யூ டு கோ டுவர்ட்ஸ் இட். ஒரு சின்ன விரக்தி வந்தாலோ, ஒரு தோல்வி வந்தாலோ, இல்லை ஒரு பெரிய ஏதாவது ஒரு பார்ட்டி வந்தாலோ, 1ன்றது ஒரு 5 மாறும், அந்த 5 10 மாறும், அப்புறம் ஒரு பேக்கெட்டாக மாறும். ஸோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு வந்துட்டு சேஃப் ஸ்மோக்கிங்ன்ற கான்செப்ட் வந்து கிடையாது. 1. 2வது பேசிவ் ஸ்மோக்கிங்னு ஒரு கான்செப்ட் பேசுனீங்க. அதாவது என்னென்னா, நம்ம இங்கே இருக்கோம், நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க, எஸ்பெஷலி இந்த சைட் டிஷ் கேங்குன்னு ஒன்று இருக்கும், ஒரு குரூப் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தம்மெல்லாம் அடிக்க மாட்டேன்ப்பா, நம்ம சரி நம்ம ரொம்ப நல்ல வேணாம் டீ டோட்டலர், கூட இருக்கிறவங்க தான் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, நான் கம்பெனி கொடுத்துக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஆனால் முதல் ஆப்பு இந்த கூட இருக்கிறவங்களுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2 விதமான ஸ்மோக்கை உள்ள இருக்கிறாங்க. ஆமாம், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக், சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக்கர். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக்னா என்னன்னா, இப்போ அந்த ஸ்மோக்கர், இப்போ நீங்கள் வந்து நல்லவங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நான் ஸ்மோக்கர் சைட் டிஷ் கேங்கு, நான் மெயின் அந்த டேஞ்சர் கேங்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து இப்போ வந்து பிடிச்சிட்டு அப்படின்னு ஊதுறேன், அந்த ஊதுற ஸ்மோக்கும் நீங்கள் இருக்கிறீங்க. 2வது இப்படி அந்த சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன்ல, இங்கேருந்து ஒரு ஸ்மோக் வரும், சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மோக்கு இருப்பீங்க. இது 2மே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூமில் உட்காந்து தான் நிறைய பேர் இந்த சைட் டிஷ் கேங்கு இந்த பார்ட்டிலாம் நடக்குது. யாரும் பார்ட்டி வந்து நடு ரோட்லேயோ இல்லைனா வந்து மேலே போயோ நடத்துறது இல்லை. மேபி கிராமத்தில் எங்கேயாவது வயல்வெளியில் பண்ணலாம். ஆனால் சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே க்ளோஸ் ரூம்ஸாக. அப்போது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்ற கான்செப்டும் உள்ளே வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக் இருக்குது. அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்க. அதை இதை வந்து நான் மருத்துவ மாணவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். அவன் சொன்னான், ரொம்ப யோசிச்சான், சொன்னான், சார் நாங்கள் நண்பர்கள் 3 பேர், ஃபஸ்ட்டு நான் பிடிப்பேன், நான் பிடிச்சிட்டு அவங்ககிட்ட கொடுப்பேன், அது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், அவன் பிடிச்சிட்டு இவங்கிட்ட கொடுப்பான், அது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கு சார். ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட் அப்படின்னா அடப்பாவி அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு என்னென்னா, நம்ம யார் பிடிக்கிறாங்களோ அது வந்து ஃபஸ்ட் ஹேண்ட், கூட நிற்கிறாங்களே பேசிவ் ஸ்மோக்கர் அதுதான் செகண்ட் ஹேண்ட். தேர்ட் ஹேண்டு தான் என்ன அப்படின்னா, நம்ம பிடிக்கிற புகைகள் மெயின் ஸ்ட்ரீம், சைட் ஸ்ட்ரீம் எல்லா புகையும் நம்மளோட பெட்ஷீட்டில், கர்டனில், பில்லோவில், ட்ரெஸ்ஸில் எல்லா இடத்துலையும் போய் பதிஞ்சிரும். அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸு, நிக்கோட்டின் பார்ட்டிகல்ஸு, டொபாக்கோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பதிஞ்சிரும். அப்போது அதோட எஃபெக்ட்டு அந்த ரூமில் 2-3 மாதம் ஆனாலும் போகாது. அப்போது நீ எப்போ அந்த ரூமுக்கு வந்தாலும் அங்கேருந்து அந்த எஃபெக்ட்டு உனக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்.
புரியுதா? அப்போ டெய்லி ஸ்லோ பாய்சன் மாதிரி நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அதே பெட்டில் ஒருத்தன் படுத்து தூங்குறான், அதே பெட்ஷீட்டை போத்திக்கிறான், ஆனால் ஃபுல்லாக தம் அடிச்சு ஃபுல்லாக பார்ட்டி பண்ண ஒரு 100 சிகரெட் பிடிச்ச அந்த பெட்ஷீட் அது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ டெய்லி நீ அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுதான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக். அப்போ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்மோக்கும் ஒரு இண்டோரில் வந்து தம் அடிக்கிறவங்களுக்கு, ஒரு பார்ட்டி பண்ணுறவங்களுக்கு நடக்கும். அப்போ அது எவ்வளோ டேஞ்சர்? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இப்போ ஒரு ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ சிகரெட் பிடிச்சா வந்து உங்களுக்கு கேன்சர் வரும்னும் போது ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் வந்து 200க்கு மேலே போச்சுன்னா அந்த சிஓபிடி கேன்சர்லாம் வரும்ன்றது தான் அது. அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவேன் நீ பிடிக்காமையே. ஏன் அப்படின்னா நீ பிடிக்கல, ஆனால் நீ பிடிச்ச அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரூமில் இருக்குது. நான் வந்து பிடிக்கவே மாட்டேன் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என் ரூமில் வந்து பார்ட்டி பண்ணிட்டு போவாங்க, அது போதுன்றேன். புரியுதா நான் சொல்கிறது? நீ பிடிக்க வேண்டாம், நீ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குற. அன்றைக்கி ஒரு 2 ஸ்மோக் என்ன பேசிவ் ஸ்மோக்கிங்காக எடுத்துட்டேன். அப்புறம் ரூமில் அடிச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க நல்லா இருப்பானுங்க, ஏன்னா இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த ரூமில் தான் நீ படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ டெய்லி ஒரு இன்ஹேலிங், இது ரொம்ப டேஞ்சர். அதனால தான் இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் நீங்கள் சொன்னும் போது இந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தான். அதனால் நியூ ஆனா இல்லை இந்த விஷயம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இல்லை, மக்களுக்கு நிறைய பேர் சொல்கிறது இல்லை, தெரியறது இல்லை, அவ்வளோ டீட்டெயிலாக வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது இல்லை. நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா தான் என்னாலேயும் பதில் சொல்ல முடியும். இல்லைனா வந்துட்டு படித்த அந்த நாலேஜும் எனக்குள்ளே தான் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கோ இல்லைன்னா டிசமினேட் பண்ணுறதுக்கோ வந்துட்டு வாய்ப்பு இருந்தால் தானே. ஓகேங்களா? நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், அவங்களுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் மாசா வந்து எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்மோக்கர்னு யாராவது இருக்கீங்கன்னா தப்பி தவறி கூட உங்கள் குடும்ப நலனுக்காக வீட்டுக்குள்ளே பிடிக்காதீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய அப்பா ஸ்மோக்கராக இருப்பார், வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும், பாத்ரூமில் போய் பிடிச்சிட்டு வந்துடுவார். அந்த பாத்ரூம் பின்னாடி அந்த குழந்தை போகும், டேடி அப்படின்ட்டு பின்னாடி பாத்ரூமுக்கு ஓடி அதுக்கப்புறம் அங்கே போய் நான் சுச்சு போகிறேன், அது போகிறேன்னு அங்கே போயிட்டு இருக்கும். அப்போ அந்த ஸ்மோக் பாத்ரூம்லேயே இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இன்டெரக்டாக யூஆர் ஸ்பாயிலிங் அதர்ஸ் ஹெல்த் ஆல்சோ. எப்பவுமே ஸ்மோக்கிங்ன்றது ஓப்பன் ஏரியா, வெட்டவெளி, ஓப்பனாக அட்மாஸ்பியர் கிட்ட கலக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏரியாஸில் தான் நம்ம ஸ்மோக் பண்ணணும். அப்போ பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு வரும் டேஞ்சர் தான், அது டேஞ்சர் தான். பட் ஆனால் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணுமே தவிர வீட்டுக்குள்ளே பண்ணாதீங்க. இது கூட உடனே வந்து சரி இதை மட்டும் கட் பண்ணி பார்த்தாங்கன்னா அப்போ அந்த டாக்டர் ஸ்மோக் பண்ணலாம் ஓகேன்றாரு, வெளியே தான் பண்ணா வீட்டுக்குள்ளே பண்ணாதான் வெளியே பண்ணுன்றாருவாங்க. மொத்தமாக கான்செப்டை பாருங்கள். மொத்தமாக கான்செப்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்மோக்கிங் எப்போ பண்ணாலும் யார் பண்ணாலும் அவங்களுக்கு ஆபத்து தான். ஆனால் நீ தான் நாசமாக போகிற திருந்த மாட்டேன்றனா மற்றவங்களையும் ஸ்பாயில் பண்ணாத, இல்லை மற்றவங்களுக்கும் உன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் வந்து சொல்ல வரேன். கரெக்ட். ஸ்மோக்கிங்கை விட வேப்பிங் நான் நிறையா நம்ம நோட்டீஸ் பண்ணது உண்டு. ஏன்னா அது வந்து நம்ம எங்க இருக்காங்களோ ஆஃபீஸ்ல கூட சில பேர் இப்போ கார்பரேட்ஸ்ல யூஸ் பண்றாங்க ஃப்ளேவர்னு சொல்லிட்டு. ஆமா, அது எவ்வளோ டேஞ்சரஸ் வேப்பிங். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிங் வந்து எப்போ மார்க்கெட்டுக்கு எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் ஆரம்பிச்சதுன்னா ஸ்மோக்குக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். இது வந்து சிகரெட்டுக்கூட இது வந்து வேண்டாம், இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. சிகரெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் டொபாக்கோ இருக்குது, ஓகேங்களா, டார் இருக்குது, இந்த கார்சினோஜன்ஸ்லாம் இருக்குது. கார்சினோஜன்னா அந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய பொருட்கள், பீட்டா நாப்தலமைன், நைட்ரோசமைன்ஸு, நிறைய ஒரு 100 கெமிக்கல் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிகரெட்டில் இருக்குது. ஆனால் வேப்பில் அது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் வேப்லேயும் சிகரெட்லேயும் காமனாக என்ன இருக்குன்னா நிக்கோட்டின் சிகரெட்லேயும் இருக்குது, வேப்லேயும் இருக்குது. நிக்கோட்டின்னால தான் ஒருத்தவங்க அடிக்ட் ஆகிறான், சிகரெட்டுக்கும் ஒருத்தவங்க அடிக்ட் ஆகிறான், அதில் இருக்கிற நிக்கோட்டின். அப்போ அதே கண்டென்ட்டு வேப்லேயும் இருக்குன்னா அப்போ வேப்பும் அடிக்டிவ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வேப்பும் அடிக்டிவ். இது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் சிகரெட்டு கேன்சரை வந்து உண்டாக்கும், ஆனால் வேப்பில் அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லாதனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இது ஓகே. பட் ஆனால் கேன்சரை வர்றதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் குறைவு. ஹார்ட் அட்டாக் வரும், புரியுதா நான் சொல்கிறது? ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதம் வரும், கை கால் விழுந்துரும், மெமரி போயிடும், வேலை செய்யாது. ஜென்ஸுக்கு வேலை செய்யாதுன்னா உங்களுக்கு புரியுதுல்ல. அப்புறம் ஒன்று அந்த மாதிரி. ஓகேவா? லேடிஸ்க்கு ப்ரெக்னென்சி பிரச்சனை, கன்சீவ் ஆக மாட்டாங்க. இது எல்லாம் காமன் நிக்கோட்டினோட சைடு எஃபெக்ட்ஸ். அப்போது சிகரெட்டுக்கும் வேப்புக்கும் காமனாக இருக்கிற பொருள் வந்து நிக்கோட்டின். ஓகேங்களா? இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் என்னோட ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் போட்டிருக்கேன். என்னென்னா வேப்பிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்மோக்கிங் அப்படின்றதான் என் பேப்பர். ஏன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ வந்து தம் அடிக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நீங்கள் இங்கே தம்மு பற்ற வச்சிங்கன்னா எல்லாரும் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. ஸ்மெல் யார் அது தம் அடிக்கிறது டேய் அப்படின்ட்டு உடனே ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு கிளம்பிடுவோம். ஆனால் இதே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, ஓகேங்களா, அவங்க அம்மா வெளியே இருக்கிறாங்க, வேப் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு வேப் பண்ணிட்டு இருக்காங்க. டோரை திறந்து அம்மா உள்ளே வந்தா, என்னம்மா ஸ்ட்ராபெரி சாப்பிட்டியாம்மா, ஐஸ்கிரீமு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அப்போது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமாம், ரூமுக்குள்ளே, பாத்ரூமில்,
படிக்கிற இடத்துல, காலேஜில், இதில் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் போனால் போதும், டக்கு டக்கு டக்குன்னு கேஷுவலாக முடிஞ்சிடும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தைரியம் அதிகமாகும் போது மாட்டோம் யாரை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால உனக்கு என்ன ஆகும்னா, யூஸ் பண்ணுற எண்ணிக்கை பஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ சிகரெட்னா அந்த ஒரு சிகரெட்டில் ஒரு 8 பஃப் 10 பஃப் அதோட அணைச்சிடுறேன். அதோட அடுத்த சிகரெட் திருப்பி அடுத்த பிரேக் 6 மணி நேரத்துக்கு அப்புறமோ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்போ வருமோ அப்போ தான் அடுத்த பிரேக்கு நீ வந்து பற்ற வைப்ப. ஆனால் வேப்புன்றது அப்படி கிடையாது. சறுக்குன்னு டெஸ்க்கு கீழே போயிட்டு ஒரு உறிஞ்சிட்டு அப்புறம் சொல்லு மேடம் அப்படின்லாம். புரியுதா நான் சொல்கிறது? ஒன்றுமே தெரியாது. அப்போ டெய்லி நீ இன்க்ரீஸ் பண்ணுற பஃப் வந்து 500 1000 2000ன்னு சொல்லிட்டு உன் பஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கூடவே நிக்கோட்டின் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ ஹார்ட் அட்டாக்ஸ்க்கான எண்ணிக்கை, ஸ்ட்ரோக்கான எண்ணிக்கை ஸ்மோக்கிங்கோட வேப்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இட் இஸ் அன் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ், நிக்கோட்டின் இருக்குது. ஸோ கேன்சர் உண்டாக்காது அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸை, கேன்சரை தாண்டி இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸை மறைச்சிட்டு, அதோட இதில் அடிக்ஷன் இன்னும் அதிகன்ற கான்செப்டை மறைச்சிட்டு வேப்பிங் இஸ் பெட்டர் தேன் ஸ்மோக்கிங்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. ஸ்மோக்கிங்கோட வேப்பிங் வந்து இன்னும் டேஞ்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் நம்ம கொண்டு வந்து வைக்கணும். லங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பிங்னால சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் வரலாம். 1. 2வது பாப்கார்ன் லங்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மாதிரி கால்சிஃபிகேஷன்ஸ் நடக்கும். பாப்கார்ன் லங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இன்னும் வேப்ஸை பற்றி நிறைய ஸ்டடிஸ் இன்னும் தான் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ தானே எல்லோரும் வேப்பிங் கல்ச்சர் உள்ள அதிகமாக போயிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு சிகரெட்டே அப்படி தான். சிகரெட் பிடிக்கிற அன்னைக்கு பிரச்சனை கிடையாது. 20 வயசுலேருந்து 50 வயசுக்கு சிகரெட் பிடிச்சா 50வது வயசுல தான் கேன்சர் வருது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வேப்பிங் என்னென்னலாம் வந்து பக்க விளைவுகளை உண்டாக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து ஃபுல்லாக தெரியும். அண்ட் அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸுமே வந்து எப்படி அது ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜென்ரலி தேர் யூசிங் கிளிசரால். ஓகேங்களா? அது கூட சேர்ந்து அந்த சென்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கிளிசரால் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம லங்ஸில் அந்த பாப்கார்ன் லங்கு கால்சிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உண்டாக்குது. ஓகேங்களா? மற்றபடி வந்து அந்த சென்ட் ஸ்மெல் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குன்றது ரிசர்ச் தான் சொல்லணும். பட் ஆனால் நிக்கோட்டின் கண்டென்ட் இஸ் ஹை, இட் இஸ் ஹைலி அடிக்டிவ், இட் இஸ் கோயிங் டு காஸ் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது மட்டும் ஒரு யூனிஃபார்ம் பாயிண்டாக வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் சில பீப்புள் வந்து இப்படி சொல்லுவாங்கல்ல, விச் எவர் கம்ஸ் ஃப்ரம் நேச்சர்ல தட் இஸ் நாட் ராங்னு ஒரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி கஞ்சாவை சொல்ல வரீங்க? ஆமா, வீடு வந்து தேர் சேயிங் நேச்சர்ல இருந்து வரதே எப்படி தவறாகும். பட் அது உங்களோட சே என்ன? இல்ல, பட் டொபாக்கோ மட்டும் என்ன நேச்சர்ல இருந்து தானே வருது? டொபாக்கோவும் இலை தானே. ஓகேங்களா? டொபாக்கோன்றது ஒரு இலை, புகை இலை. அதே மாதிரி தான் வந்துட்டு காஞ்சான்றது ஒரு இலை. ஸோ காஞ்சா பொறுத்த வரைக்கும் எப்படி மேடம் நம்ம அதெல்லாம் வந்துட்டு நல்லதுன்னு பேச முடியும்? புரியுதா நான் சொல்கிறது? தட் இஸ் அ டோட்டலி அ ராங் கான்செப்ட். ஓகேங்களா? ஏன்னா இப்போ காஞ்சாஸ் அப்படின்னு கெனாபிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற அந்த செடியில் இருக்கிற எல்லா உறுப்புமே யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதோட ஷூட்டுக்கு ஒரு வேலை, அதோட பூக்கு ஒரு வேலை, அதோட இலைக்கு ஒரு வேலை, அதோட ரூட்டுக்கு ஒரு வேலை, எல்லாமே வந்து போதையை தரக்கூடிய விஷயந்தான் அந்த கெனாபிஸ்ன்னு சொல்லக்கூட கஞ்சா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஹஷீஷு, பாங்குன்னா அந்த வாங்கனா வணக்கங்கன்னு தளபதி ஆடியிருப்பார் ஒரு பாட்டு. பாங்கு குடிச்சிட்டு தான் ஆடியிருப்பார் அந்த இதில் தலைவான ஒரு படத்தில். ஸோ பாங்குன்றது அந்த பாலில் வந்து காஞ்சாவை கலந்து அந்த மாதிரி. இப்போ வந்து காஞ்சா கேக்ஸு, காஞ்சா ப்ரௌனி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு வீட் ப்ரௌனிஸ் இந்த மாதிரிலாம் வந்து வருது. இப்போ ஒரு சில கண்ட்ரீஸில் லீகலாகவே விற்கிறான். இப்போ எக்ஸாம்பிள் தாய்லாண்ட்லாம் போனீங்க அப்படின்னா மெடிக்கல் கனாபிஸ் தான் கடைப்பேர் மெடிக்கல். நான் ஒரு பயங்கரமான ட்ராவலர், எல்லா ஊர்லேயும் என்ன நடக்குது, மக்களை சந்திக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மெடிக்கல் கனாபிஸ் தான் வந்து போர்டே பயங்கரமான என்னென்னமோ வச்சுருப்பான். ஓகேங்களா? ரிசர்ச்சுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தேர் ட்ரைங் டு சோஷியலைஸ் தட் இது. ஆனால் நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸோ இதுவோ எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் இங்கே கிடைக்குது. ஏன்னா காஞ்சான்றது இல்லீகல் இங்கே. ஆமாம், புரியுதா? எக்ஸாக்ட்லி இல்லீகல். இப்போ காஞ்சா வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் கிடையாது. இப்போ சிகரெட்டுனா ஒரு பேக்கெட் ஆஃப் கிங் சிகரெட்டு 300 ரூபா, 10 ரூபா பேக்கெட் வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர்பி இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் இந்த காஞ்சாஸ்கோ இல்லைனா மற்ற ட்ரக்ஸுக்கோன்றது ஒரு பிளாக் மார்க்கெட்டில் புழங்கக்கூடிய விஷயங்கள். அந்த ஒரு டீலர் பண்ணுற வேலை தான் இது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு பையன் தெரியாமல் காஞ்சாவுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டான். அடிச்சு காஞ்சா அடித்தாதான் எனக்கு வந்து அடுத்த நாள் முடிஞ்ச இதை தெளியுது அப்படின்ற மாதிரி ஆகிட்டானா, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு 1000 ரூபாய்ன்னு விற்றுக்கிட்டு இருந்தவர் அடுத்த நாள் என்ன சொல்லுவார், இவன் அடிக்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், தம்பி இன்னைக்கு விலை ஏறிடுச்சுப்பா 2500 ரூபாப்பான்னு. அவன் என்ன பண்ணுவான், 2500 ரூபா இருக்காது அவங்ககிட்ட. என்னடா சரின்னு ஒரு நாள் புரட்டி கொடுக்குறான். ஒரு வாரங்க அப்புறம் சொல்லுவார், கிடைக்கவே இல்லைப்பா, சரக்கே கிடைக்கலப்பா, எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டோம், 5000 ரூபா ஆகுதுப்பா அப்படின்வார். அவன் எங்கே போவான்? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ என்ன பண்ணுவான்னா 5000 ரூபாய் இல்லைன்னொன்னே அவங்க அம்மா பர்ஸில் கை வைப்பான்.
அவங்க அம்மா பர்ஸில் கை வச்சு அந்த காசை முடிஞ்சதுக்கப்புறம் ரோட்டில் ஒரு ஆன்ட்டி போவோம், அவன் கழுத்தில் ஒரு செயின் தங்கச்சங்கிலி அழகாக தெரியும், அது மேலே அவன் பார்வை போகும். அந்த தங்கச்சங்கிலியை பறிச்சுட்டா ஒரு 1 லட்சம் கிடைக்கும், நம்ம காஞ்சா அடிக்கலாம். அப்போது இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அப்யூசிவ் சப்ஸ்டன்சஸ். புரியுதா நான் சொல்கிறது? இதை ரொம்ப உன்னிப்பாக மக்கள் யோசிக்கணும். அதனால் இந்த அன்ரெகுலேட்டட் திங்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, இல்லீகல்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஊரில் அளவே பண்ணக்கூடாது. இல்லீகல்னு சொல்லிட்டு எப்படி பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்கவே கூடாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆளோட மைண்டையே மாற்றும். இப்போது அடிக்ஷன்ன்றது பல லெவலில் இருக்குது. ஒரு காஃபியோ ஒரு அடிக்ஷன் தான். காஃபி இருக்குல்ல, ஒரு அடிக்ஷன் தான், அது ஒரு மைல்டு லெவல். அதுக்கு மேலே போகும்போது எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த 2 மாடு போட்டு சொல்ல வேணாம் சொல்லிட்டீங்க, ஓகேங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ரேஸ், ஒரு தேல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பல எனர்ஜி ட்ரிங்க்ஸ். அதை அப்படியே திருப்பி என்னைக்காவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பின்னாடி என்ன? நான் குடிக்க மாட்டேன், ஆனா படிச்சிருக்கேன். என்ன போட்டிருக்கு? எல்லாம் இருக்கு, எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாமே இருக்கும். சுகரோட இன்டேக்லாம் அவ்வளோ இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி அவனே பெரியவா போட்டிருப்பான், வெரி ஹை கேஃபினேட்டட் பீவரேஜ் அப்படின்னு போட்டிருப்பான். ஹை கேஃபினேட்டட் பீவரேஜ் 100 ml கண்டெய்ன்ஸ் 75 grams ஆஃப் கெஃபைன் அப்படின்னு போட்டிருப்பான். புரியுதா? அவனே அதுக்கு அடுத்த லைன் கீழே போட்டிருப்பான், பிரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் டு நாட் கன்சியூம். இவனே இவ்வளோ லேபிள் போட்டு விற்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப ஹை கெஃபைனு, ப்ரெக்னன்சி இருக்குது, பிரெஸ்ட் யாரும் எடுக்காதீங்க அப்படின்றது தான் இந்த நீங்கள் சொல்கிற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே பின்னாடி இருக்குது. இது ஒரு லெவல் ஆஃப் அடிக்ஷன். இதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா தான் இந்த சிகரெட்டு, இந்த ஆல்கஹாலு இதெல்லாம் வருது. இதுக்கு ஒரு லேயர் மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் காஞ்சா வரான். இந்த காஞ்சாக்கு ஒரு லேயர் மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உள்ளே வருது. இந்த மெத்து, இந்த கொக்கெயினு, ஹெராயினு, ஆம்ஃபிட்டமைனு, மெட்டாம்ஃபிட்டமைனு, ஏஞ்சல்ஸ் டஸ்ட்டு, ஃபென்சைக்ளிடின்னு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிகரெட் லேயரை தாண்டி இந்த காஞ்சா அப்புறம் இந்த ட்ரக்ஸுக்கு போகிறோம்னா அதெல்லாம் ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ். ஏன்னா அடிக்ஷன் ஒரு சைடு விடுங்க, ஒரு சைடு பயங்கர அடிக்டிவ், ஒரு சைடு, இன்னொரு சைடு உங்கள் மைண்டே காலி பண்ணிடும். இதான் மெயின். இப்போ நம்ம சிகரெட்லாம் பேசும்போது சொல்கிறோம், ஐயா கேன்சர் வந்துடும், ஐயா இது ஸ்ட்ரோக் வந்துடும், ஐயா ஹார்ட் அட்டாக் வந்துடும், வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆல்கஹால் குடிக்காதீங்க, லிவர் போயிடும், ஆல்கஹால் குடிக்காதீங்க, கிட்னி போயிடும், கள்ளச்சாரம் தெரியாமல் குடிச்சிங்கன்னா கண்ணு போயிடும் அப்படி தானே சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுன்னா மைண்டே போயிடும். சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்பீச்சை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ரஜினிகாந்த் சார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட மைண்டு போயிடுச்சுன்னா நீ எடுக்கிற டெசிஷன் எல்லாமே தப்பாக போய் முடியும்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா? ஒருத்தவங்க மூளை தான் ஒரு ஆளை வந்து கிளாஸிஃபை பண்ணுது. இப்போ உங்களோட பிரெயின் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுறீங்க, இந்த இயரிங் மேட்ச் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து யுவர் பிரெயின் இஸ் ஷோயிங். இப்போ என்னோட பிரெயின் இருக்கிறதுனால இந்த பேஷண்ட்டுக்கு இது டிபி இல்லை இது கேன்சர் அப்படின்னு நான் யோசிக்க முடியுது. இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா பிரெயின் வந்து வேலை செய்யாது. அப்போ வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே தப்பாக முடியும். ஏன்னா நீயா இருக்க மாட்ட, அதை சார்ந்து இருப்ப. அது கிடைச்சாதான் உனக்கு வேலை நடக்கும். அது கிடைக்கலன்னா நீ இரிட்டேட் ஆவ, கொலை பண்ணுவ, கொத்துவ, என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கிடைச்சாதான் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வருவேன். அப்போ அது எவ்வளோ டேஞ்சர். ஒரு விஷயத்தை சார்ந்து தான் நீ இருக்கிற அப்படின்னாலே அது டேஞ்சர். ஓகேங்களா? ஸோ உன்னோட பிரெயினை அது டோட்டலாக காலி பண்ணும். அது மாதிரி எடுக்கிற டைம் அப்போ இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சர். எடுக்கிற டைம் அப்போ டிசோசியேஷனை கிரியேட் பண்ணும். அதாவது டெலியூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன் இதெல்லாம் நிறைய வரும். டெலியூஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, ஃபால்ஸ் பிலீஃப். மது மேடம், இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, நான் மது இல்லைடா, நான் இந்திரா காந்தி, ஜெயலலிதா அப்படின்வீங்க, நான் தான் சிஎம் தமிழ்நாடுக்குன்னுவீங்க. இது என்னது? ஃபால்ஸ் பிலீஃப். புரியுதா நான் சொல்கிறது? நாங்கள் நீ மதுடா, நீ மது அப்படின்னா நான் மது இல்லை, நான் ஜெயலலிதா அப்படின்வீங்க. புரியுதா நான் சொல்கிறது? இது டெலியூஷன். ஹலுசினேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, கூட வந்து ஒரு பொம்மையோ அதை வந்து உங்கள்கிட்ட பேசும். எதிர்க்கு அந்த வெள்ளைக்கோடு போட்டிருக்கான்ல, அவனை கொண்டுடி, கத்தி பக்கத்துலேயே இருக்கணும், நீங்கள் எடுத்து ஓகேடின்னு கொண்டுடுவீங்க. ஆனால் பக்கத்தில் எவனும் இருக்க மாட்டான். இந்த 3 படம்லாம் பார்த்துருக்கீங்களா? தனுஷ் சார் கிட்ட இருந்து ஒன்று பேசிட்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? கிரீன் கலர். இதெல்லாம் ஹலுசினேஷன்ஸ், இதெல்லாம் உனக்கு வரும். ஓகேங்களா? உங்களை சுற்றி தேவதைகள்லாம் ஆடும், அப்படியே அழகாக பார்ப்பீங்க, ஆஹா அப்படி. ஆனால் நிஜமால யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் ஹலுசினேஷன். இல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்கள் எதிர்க்க வந்து ஒரு மைக் இருக்குது, ஒரு ரோப் இருக்குது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது வந்து நாகராஜ பாம்பாக தெரியும். அப்படியே இந்த ரோப் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாம்பு வந்து உங்ககிட்ட வேறு, என்ன பாம்புனா எனக்கு கிஸ் கொடுக்குது அப்படின்னுவீங்க. இது இல்யூஷன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் சொல்கிறது புரியுதா? நீயா இரு, போய் படி, போய் நல்லா வேலை செய்ய, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பண்ணு, பெரிய ஆளாக ஆகு. இதானே வந்து நம்ம நாட்டுக்கு தேவை.
நம்ம நல்லா செல்ஃபாக நல்லா மேலே வரும்போது, நம்ம பொருளாதாரம் வளரும் போது, குடும்ப பொருளாதாரம் வளரும், உங்களோட ஏரியா பொருளாதாரம் வரும், சொசைட்டி பொருளாதாரம் வளரும், தமிழ்நாடு வளரும், இந்தியா வளரும். தட் இஸ் வாட் அவர் யங்ஸ்டர் ஷுட் ஃபோக்கஸ். எவனோ வெளிநாட்டுக்காரன்லாம் வந்துட்டு அவன் மார்க்கெட் பண்ணுறதுக்காக நம்மளோட யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அதுக்கு அடிமையாயிட்டு நம்ம காசெல்லாம் தூக்கி வெளிநாட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டு அவன் கொடுக்குற கஞ்சா கொக்கைன் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, என்ன மேடம் இதுவா இந்தியா? இப்படியா வந்துட்டு அப்துல் கலாம் சார் யோசிச்சாரு? அதனால் வருங்கால இந்தியான்றது நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதனால் அந்த பாட்காஸ்ட் மூலமாக எது தெரியுதோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த டேஞ்சர் சப்ஸ்டன்சஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், காஞ்சா, இந்த ஆங்கிள்ன்றது சுத்தமாக யாரும் யோசிக்காதீங்க. அது தேவையே கிடையாது. நம்மளுக்கு ₹1 பிரோஜனம் கிடையாது. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம காசு தான் போகும், நம்ம சொத்து தான் போகும், எல்லாமே போகுமே தவிர உனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், உனக்கு ஒரு மரியாதை, உனக்கு ஒரு திங்கிங்ன்றது எதுவுமே இருக்காது. ஆனால் யங்ஸ்டர்ஸ் அந்த ஆங்கிள் போக வேணாம். அதுமாதிரி அரசுக்கும் முக்கியமான கோரிக்கை, தயவு செஞ்சு அது வந்து அதெல்லாம் வந்து இல்லீகல், இட்ஸ் நாட் அலவுட் இன் இந்தியான்னு சொல்லிட்டோம். அப்படின்னும் போது அந்த இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் எப்படி உள்ளே வருது, அதை கண்காணிக்கிறது அரசோட கடமை. அது எப்படி மார்க்கெட்டுக்கு வருது? வித்தாதானே இவன் வாங்குறான். அப்போ விற்கிறது யார் கண்ட்ரோலில் இருக்குது? அப்போ இதெல்லாம் பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கும் வந்துட்டு கோரிக்கையாக வைக்கணும். ஏன்னா வருங்கால ஜென்ரேஷனை பார்த்துக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா அவங்க தானே நம்ம ஓட் போட்டு, அவங்க தானே நம்ம கவர்ன் பண்ணுறாங்க, அவங்க தானே நம்மளை பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு டாக்டராக வந்து என்ன பண்ணுறேன், அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறேன், ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ கூட அரசாங்கத்துக்கு நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கல, கெஞ்சறேன். புரியுதா? ஐ எம் பெக்கிங், ப்ளீஸ் டேக் கேர். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய நடக்குதில்ல, நடக்காமல் பார்த்துக்கோங்கன்ட்டு. ஸோ அவர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். ஒரு மீடியா உங்களை மாதிரி ஒரு பெரிய சேனல் மூலிமா இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுமாதிரி அரசாங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குன்றதுனால அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்த குடும்பத்தை பெருசாக மாற்றும் மேடம், பெரிய மாற்றும். ஒரு சின்ன பையன் ஒரு போதனால் அவன் பிரெயின் டெட் ஆகிட்டான், அவன் இறந்துட்டான் போது அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று வளர்த்து அவனை ஒரு ஆளாக்கியிருப்பாங்க. அவன் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு யோசிப்பாங்க. அந்த குழந்தை போதைக்கு அடிமையாகி காலியாகுது, இல்லை ஒரு வீட்டுக்கார் குடிக்கு அடிமையாகி ஒரு இறந்துடுறாரு. அப்படின்னும் போது ஒரு தேவையில்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ்னால நம்ம ஏன் அப்படி ஆகணும்? அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருப்போம், டெவலப்மெண்ட் திங்கிங்கோடு இருப்போன்றது தான் நம்ம பார்வை. சூப்பர். எஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ லங் டிசீசஸ் நம்ம எடுத்துக்கிறப்போ மிச்ச விஷயங்கள் கூட, இப்போ ஒரு ஹார்ட் டிசீஸ் வருது அப்படின்னா அது எப்படி லங் அஃபெக்ட் பண்ணுதுன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, லெஃப்ட் ஹார்ட் வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது லங் ப்ராப்ளமும் சேர்ந்து வரும், அவங்களால சுவாசிக்க முடியாது. அதுதான் சயின்ஸ்னே சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு சைனே கொடுக்குது அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அந்த அவேர்னஸ் பீப்புளுக்கு இருக்கா? சத்தியமாக கிடையாது. நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க, என்னென்னா நுரையீரலில் தண்ணி சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, நுரையீரலுக்கு வந்து மூச்சு வாங்குது நுரையீரல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொடுத்ததெல்லாம் ஹார்ட் மாத்திரை, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புமே பயங்கரமாக இன்டர் கனெக்டட். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வாழாது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஒரு லங்ஸை உடம்புலேருந்து பிடுங்கிட்டீங்க அப்படின்னா ஆள்காலி, ஹார்ட்டை உடம்புலேருந்து பிடுங்கிட்டாலும் ஆள்காலி. எல்லாமே இன்டர் கனெக்டட். இந்த ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி எல்லாத்துக்குமே ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நல்ல உதாரணம் உங்களுக்கு வந்து சிம்பிளாக அந்த விஷயத்தை நீங்கள் கேட்ட விஷயத்தை விளக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக வந்து ஒரு 3 விஷயம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேங்க் இருக்குது, டேங்க்கில் தண்ணி இருக்குது, ஒரு மோட்டர் இருக்குது, அந்த சைடில் வயல் இருக்குது. மோட்டரை ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? டேங்க்கில் இருக்கிற தண்ணிலாம் வயலுக்கு போகும். கரெக்டாக இல்லையா? மோட்டரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, மோட்டரை வேலை செய்யலைன்னா டேங்க்கில் இருக்கிற தண்ணி வயலுக்கு போகுமா? போகாது. இங்கே அந்த மோட்டர் தான் ஹார்ட்டு பம்ப் பண்ணுது, பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புது. அந்த வயல் தான் நம்ம உடம்பு, கை, கால் எல்லாம். இந்த டேங்க் தான் நுரையீரல். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ நுரையீரல் தான் ரத்தத்தை, கெட்ட ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்றுது. கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜன் உள்ளே வந்து மாற்றி நல்ல ரத்தமாக மாற்றி ஹார்ட்டுக்கு கொடுக்குது. ஹார்ட்டு நல்ல ரத்தம் வந்துருச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்றிட்டுன்னா ஹார்ட்டுக்கு கொடுக்குது. இப்போ அந்த மோட்டரான ஹார்ட்டு சரியாக வேலை செய்யலை, பம்பிங் கம்மியாயிடுச்சுன்னா அப்போ லங்ஸ் கொடுக்கறத ஹார்ட்னால பம்ப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பிளட் எல்லாம் பேக் ஃப்ளோ ஆகும். அப்போ திருப்பி எங்கே வந்துடும்? லங்ஸ்ன்ற டேங்க்குக்கே வந்துடும். அப்போது டேங்க் ஓவர் ஃப்ளோ ஆகும். அப்போ நுரையீரலில் தண்ணி சேருது. இது பேர் தான் பல்மனரி எடிமா. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பல்மனரி எடிமா, அதாவது நுரையீரலில் தண்ணி சேரதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர், மோட்டர் கோளாறு. இதுதான் வந்து மோஸ்ட் காமன் காஸ். அப்போ இங்கே மாற்ற வேண்டியது உன் ஹார்ட் இல்லை, உன் லங்ஸ் இல்லை, உன் ஹார்ட்டை. அப்போ ஹார்ட் மோட்டர் சரி பண்ணோம்னாலே திருப்பி ஆன் ஆகும், திருப்பி பம்ப் ஆகும், அப்போ டேங்க் எம்டி ஆகும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். ஸோ ஹார்ட் ப்ராப்ளமும் லங்ஸில் காமிக்கும், கிட்னி ப்ராப்ளமும் லங்ஸில் காமிக்கும், லிவர் ப்ராப்ளமும் லங்ஸில் காமிக்கும்,
ஸோ லங்ஸ்ன்றது வந்துட்டு இட்ஸ் அ மிரர் இமேஜ் ஃபார் மெனி ஆர்கன்ஸ். புரியுதா நான் லங்ஸே சொல்கிறது? போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம், கண்டிப்பாக எந்த உறுப்பு போனாலும் ஆப்பு தான் மேடம். அதே மாதிரி லங்கு ப்ராப்ளம் வந்து கிட்னியில் காமிக்கும், லங்கு ப்ராப்ளம் லிவரில் சின்னத்தில். ஸோ எல்லா உறுப்புமே இன்டர் கனெக்டட். அப்போது ஒரு நல்ல டாக்டர், இப்போ நான் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டு நான் என்ன பிராண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் லங்ஸ் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, எனக்கு கூடவே ஹார்ட்டு, கிட்னி, லிவர் எல்லாமே தெரிஞ்சு ப்ளஸ் லங்ஸும் எக்ஸ்ட்ரா தெரியும் போது தான் நான் ஒரு அக்மார்க் பெஸ்ட் பல்மனாலஜிஸ்ட் ஆக முடியும். அதுதான் வந்து ஒரு மெடிசனோட அப்ரோச். டைரெக்டாக வெறும் லங்ஸை மட்டும் படிச்சுட்டு அப்படின்னா முடியாது மேடம். அதனால தான் எம்பிபிஎஸ்னு ஒரு பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு எம்டின்னு ஒரு கோர்ஸ் திரும்பி பல்மனாலஜிக்குன்னு வருது. புரியுதா நான் சொல்கிறது? இல்லைனா வெறும் எம்பிபிஎஸ் டாக்டரே போதுமே. எஸ், கரெக்டாக சொன்னீங்க. அதே போல் இப்போ சில மித்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பஃப் வந்து நம்ம பண்ணால் அது ரொம்ப அடிக்ஷன் சொல்கிறது. ஆனால் உண்மையான அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணுறது தான். பட் அந்த மாதிரி மித் ஏதாவது இருக்கா இந்த லங் அண்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட, உங்க பேஷண்ட் எக்ஸாம்பிளோட? நிறைய இப்போ மெயினான மித்து வந்து 1-2 நான் சொன்னேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இன்ஹேலர் வந்து ரொம்ப ரொம்ப அடிக்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய மித்து, தவறுதலாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிபி பற்றி நான் ஒரு மித்து சொல்லியிருந்தேன். டிபின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பரம்பரைக்கு வராது, பரம்பரை, இது ஒரு மித்து. 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டிபி வந்துருச்சு, இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா உடனே வந்துட்டு என் குழந்தைக்கு பரவுமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து தொற்று நோயா இல்லையான்னு பொறுத்து தான் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு அம்மாவுக்கு ஆஸ்துமா இருக்குன்னா, ஐயோ என் வீட்டில் குழந்தை வச்சு, இது வந்து எப்படி நான் இருக்குன்னா நிறைய ஃபேமிலியில் பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. அந்த தாத்தாக்கு வந்து ஒரு வீசிங் ஆஸ்துமா இருக்கும், அந்த வீட்டு மருமக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இருமினே இருக்காரு, என் குழந்தைக்கு வந்து தூக்கக்கூடாது அப்படின்னு. அந்த தாத்தா வந்து அந்த பேர மேலேயோ பேத்தி மேலேயோ பயங்கர பாசமாக இருப்பார். இது ஒரு பஞ்சாயத்தாகவே நம்ம கிளினிக்கு வரும். நான் யோசிப்பேன், அப்பா நம்ம டாக்டரா இல்லை பஞ்சாயத்தா, சரத்குமார் சார் மாதிரி நாட்டாமல் போல இருக்கலாம் போவா, இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? செம்ம காமெடியாக இருக்கும். அப்போ சார் இவர் வந்து தூக்குறாரு சார், என் பாப்பா இரும்பிகிட்டே இருக்கார் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இரும்பு இருந்தாலும் இவளுக்கு ப்ராப்ளம் வருமா வராது? வராதுமா. எப்படி சார் இரும்புறாரு சார்? இரும்பல்ன்றது ஒரு அறிகுறி. இரும்பல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீசிங் அலர்ஜி இருந்தாலும் வரும், கேன்சர் இருந்தாலும் வரும், டிபி இருந்தாலும் வரும், எது இருந்தாலும் வரும். அப்போது இது தொற்று நோயா இல்லையான்றது தான் மேட்ரு. இப்போ டிபி, கொரோனா இதெல்லாம் தொற்று நோய். ஒருத்தவங்க இரும்புறதுனால இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது. உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் மாமனாருக்கு அதெல்லாம் கிடையாது. உங்கள் மாமனாருக்கு இருக்கிறது ஒரு வீசிங் அலர்ஜி ப்ராப்ளம், அவருக்கு இந்த இன்ஹேலர் எடுத்தால் போதும், இது இரும்புறதுனால பரவாதுமா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா காஃப்னாலே கண்டேஜியஸ், அது ஒரு பெரிய மித்து. அப்படி கிடையாது. ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மன உழைச்சி நம்ம கிளினிக் வந்து பார்த்துருக்கேன். ஒரு நிறைய லேடிஸ் எஸ்பி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், இரும்புறேன் சார், பக்கத்தில் எல்லாரும் விட கேவலமாக பார்க்குறாங்க சார் அப்படின்வாங்க. ஏமா எழுதுனா இரும்பிகிட்டே இருக்கேன் சார் நான் அப்படின்னு. எல்லாரும் வந்து என்ன நீ இரும்புற, நீ வீட்டிலே இருக்க வேண்டியது தானே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு போக வேண்டியது தானே, நீ இரும்புறதுனால எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது ஒரு அலர்ஜிக் காஃப். அலர்ஜிக் காஃப் வந்து ஏன் பரவ போகுது? ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியறது இல்லை. 2வது, இந்த மாதிரி ஏதாவது நோய் இருந்தால் எனக்கு கல்யாணமே ஆகாதுன்றது ஒரு மித்து. நிறைய பேர் சார் இப்போயே இந்த வயசுலேயே அந்த நோயெலாம் வந்துருச்சு, ஏமா அந்த வயசில் அந்த நோய் தான் வரும். புரியுதா நான் சொல்கிறது? அவனுக்கு முன்னே அந்த வயசுக்கு என்ன நீ வந்து ஸ்மோக்கிங், கேன்சர் எதிர்பார்க்க முடியும்? ஸோ சின்ன வயசில் குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்குலாம் வந்து இந்த அலர்ஜி, வீசிங்லாம் ரொம்ப காமன், இது ரொம்ப ரொம்ப காமன். அப்போ அந்த ஏஜில் அந்த இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மித்ஸாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு மித்து என்னென்னா வந்துட்டு இந்த மருந்துனாலே சைடு எஃபெக்ட்டு, அது வந்து ஒரு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். என்ன நான் மித்துன்னு பார்க்குறேன்னா, சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இந்த அலோபதியில் தான் இருக்குது. சைடு எஃபெக்ட்ன்றது இந்த ஆயுர்வேதாவில் கிடையாது. இதெல்லாம் இயற்கை சார்ந்த மருத்துவம், இது மட்டும்தான் வந்து சைடு எஃபெக்ட் நிறைஞ்ச மருத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இதுவும் வந்து ஒரு தவறுதலான கான்செப்டாக பார்க்குறேன். நான் எப்பவுமே வந்து எந்த மருத்துவத்தையும் வந்து நான் வந்து நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் என் வேலை வந்து உனக்கு வந்து டிபின்னு கண்டுபிடிச்சிட்டேன், இதான் என்னோட மருந்து. இல்லை சார் நான் வந்து சித்தாவில் பார்த்துக்கிறேன், இல்லை சார் நான் யுனானியில் பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஹோமியோபதியில் பார்த்துக்கிறேன், எதில் வேணால் பார்த்துக்கோ, அது உன்னோட உரிமை. புரியுதா நான் சொல்கிறது? நீ இதை தான் பண்ணணுன்ட்டு நான் சொல்ல முடியாது. நீ என்கிட்ட வந்ததுனால இதுதான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தெர் இஸ் நத்திங் கால் தட் இது நேச்சுரல் மருத்துவம், இது வந்து சைடு எஃபெக்ட் மருத்துவம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பெரிய மித்து. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நவீன மருத்துவம், திஸ் இஸ் அ மாடர்னைஸ்ட் மெடிசன், தட் இஸ் அ ஏன்ஷியன்ட் மெடிசன். இதுதான் கரெக்டான டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் நம்ம தாத்தாங்க வந்து மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அதில் போகிறீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ஹே கேப், வெர் இஸ் ஓலா, வேர் இஸ் ஊபர் அப்படின்றீங்க. கரெக்டாக இல்லையா? அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க வந்து சின்னதாக கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸை போடுறோம்.
அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய முடி ஜென்ஸு லேடிஸ் மாதிரி முடி வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக? இப்போ அப்படி இருக்கா? இருக்குது. எதாவது ரொம்ப ரேராக சில பேர் ஸ்டைல்னு பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ரைட்டாக. ஸோ என்னென்னா மாடர்னைசேஷன் வரும்போது ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே வருது. கரெக்டாக இல்லையா? தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே வருது. அப்போ அலோபதின்றது ரீசெண்ட் அட்வான்ஸ்ட் மெடிசன். அவ்வளோதான். புரியுதா நான் சொல்கிறது? அதெல்லாம் ஏன்ஷியன்ட்டில் அந்த காலத்தில் இருந்தது. மாடர்னைஸ் ஆகி இந்த லெவல் கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னும் மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் அலோபதி. இப்போ எக்ஸாம்பிள், நான் டாக்டர் படிக்கும் போது நாங்கள் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போது ரொபாட்டிக் சர்ஜரி உள்ளே வந்திருக்கு. ரோபோவே சர்ஜரி பண்ணுது. இதுவும் அலோபதி தான். புரியுதா நான் சொல்கிறது? நாளைக்கு என்ன சொல்லுவான், டாக்டரே தேவையில்லை, ரோபோட்டே பார்த்துக்கணும். அதையும் நம்ம ஏற்றுக்கணும். டாக்டர் இங்கே உட்காந்து கமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், ரோபோ பண்ணிடுங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டா போதும், ரோபோ பண்ணிடும் அப்படின்வான். எல்லாமே மாடர்னைசேஷன். அப்போது டெய்லி மெடிக்கல் ஃபீல்டு எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அதில் ரீசெண்ட் எவல்யூஷன் தான் அலோபதி. புரியுதா நான் சொல்கிறது? அவ்வளோதான் மக்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர இது இயற்கை, இதில் சைடு எஃபெக்டே கிடையாது, நீங்கள் செயற்கை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக பார்க்குறேன். இன்னொரு வாதமாக வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு செடி தான் கொடுக்குறாங்க, செடி சித்தா ஆயுர்வேதம். இப்போ செடி கொடுக்குறீங்க, அது வேலை செய்யுதுன்னா அப்போ அது எப்படி வேலை செய்யுது? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அதுக்கும் ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால தானே வேலை செய்யுது. அந்த கெமிக்கல் போய் ஒரு ரிசப்டரில் வேலை செய்கிறதுனால வேலை செய்யுது. அந்த கெமிக்கல் ரிசப்டரில் வேலை செஞ்சால் அப்போ அதுக்குன்னு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இது இயற்கை, இதுக்கு சைடு எஃபெக்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை திசை திருப்புற ஒரு வேலை. புரிஞ்சிருச்சா? நான் என்ன சொல்கிறேன்னா, டாக் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோர்ஸ். அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த மருந்துமா, இந்த டிபி மாத்திரை இது போட்டால் வாந்தி சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து யூரின் மஞ்சளாக போகும், ஆரஞ்சாக போகும், இதெல்லாம் நார்மல். இந்த மாதிரி டேஞ்சர், மஞ்சக்கம்மல் இந்த மாதிரி டேஞ்சராக இருந்தால் உடனே வா, இதெல்லாம் ஏன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி தானே கொடுப்போம். புரியுதா நான் சொல்கிறது? அதே மாதிரி வந்து நம்மளோட ட்ரக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது என்ன, எல்லாமே ஓப்பனாக சொல்லணும். புரியுதா? அதுதான் வந்து கரெக்டான மருத்துவமாக வந்து இருக்கும். மற்றபடி வந்து இது ஒரு பெரிய மித்து, இதை பிரேக் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்து சொன்னேன். ஸோ நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நேச்சுரல் இது நேச்சுரோபதி ஹோமி இது இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்காது. ஆனால் இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, உயிர் போகிற நிலைமை, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போகிறீங்க? அலோபதி தான். அவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அந்த டைமில் சித்தா டாக்டர் வாங்க, கொஞ்சம் எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது, யாரும் போக மாட்டாங்க. உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் எது, வாங்க உடனே ஜிஹெச்சுக்கு போகலாம், வாங்க பெரிய மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எமர்ஜென்சி அவங்களே சொல்லி அனுப்புவாங்க. And இது ஒரு இமீடியட் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அட்வான்ஸ்ட். அவ்வளோதான். இதில் தான் லாங் டைம் திங், நீங்க சீக்கிரமா கியூர் பண்ணலாம். இட்ஸ் அன் அட்வான்ஸ்ட். இதுதான் ரீசெண்ட் ட்ரெண்ட், இதுதான் ரீசெண்ட். அதனால இதெல்லாமே வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதான் நம்ம பாயிண்ட். ஓகே டாக்டர், இப்போ சிம்டம்ஸ் இருக்குல்ல, லங் ரிலேட்டட் டிசீஸ்னா அதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்? பி டிபி அண்ட் அதர். கண்டிப்பாக இப்போ எல்லா இதுக்கும் வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் வரும். பட் ஆனால் லங்ஸ் அப்படின்னு வந்து காமன் மெயின் சிம்டம்ன்றது இரும்பல் தான். ஸோ இரும்பல், சளி, இதுதான் மெயின் சிம்டமு. அதுக்கப்புறம் மூச்சு வாங்குறது, மூச்சு விடும்போது குவைன்னு சவுண்டு வர்றது, அதுக்கப்புறம் மூக்குலேருந்து தண்ணி, மூக்குலேருந்து தும்பல், அதுக்கப்புறம் மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு, குரல் பேச வரமாட்டேங்குது, த்ரோட்டு வலிக்குது, எல்லாமே நுரையீரல் சிம்டம் தான். இரும்பி வந்து சளியில் ரத்தம் வருது, எவ்ரிதிங் இஸ் அண்ட் லங் சிம்டம். ஓகேங்களா? அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ இதை தாண்டி வந்துட்டு ஒரு நோய்க்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டிபி கேட்டிங்க, டிபின்னும் போது அறிகுறிகள் ஒரு க்ரைட்டீரியா தனியாக இருக்குது. இப்போ யாருக்காவது இரும்பல் வந்துட்டு 2 வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா, இரும்பும் போது ரத்தம் வந்ததுன்னா, உங்களுக்கு ஈவினிங் டைமில் ஜுரம் அடிக்குதுன்னா, உங்களுக்கு வெயிட்டு குறையுதுன்னா, உங்களுக்கு பசி எடுக்கலைன்னா, உங்களுக்கு டிபியாக இருக்கலாம். இதான் வந்துட்டு டிபியோட கான்ஸ்டியூஷனல் சிம்டம்ஸ். ஸோ ஒரு ரேடியோ எஃப்எம்லலாம் நிறைய டைம் இதை வந்து போடுவோம். ஓகேங்களா? ஆனால் என்ன, மற்ற ஆடுக்கு எவ்வளோ ஸ்லோவாக கொடுக்குறாங்களோ டைமு, அந்த மாதிரி இதுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து இருமல் இருந்ததுன்னா 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இருந்து டிவியாக இருக்கலாம், முடிஞ்சிடும். இந்த யுவர் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கீழே முடியும்ல, அந்த மாதிரி முடிஞ்சிடும். புரியவே புரியாது. டாக்டர் வந்து நம்மளே என்ன சொல்கிறான், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறானேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விளம்பரம் வரும், ஸ்லோவாக அழகாக பாடிக்கிட்டே வரும். ஸோ அதனால் அவேர்னஸ் அப்படின்னும் போது வந்துட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு சொன்னால் இன்னும் கொஞ்சம் புரியுன்றது தான். இதான் டிபிக்கான சிம்டம். லங் கேன்சருக்கான சிம்டம் மெயினாக வந்துட்டு, நீங்கள் ரொம்ப நாள் சிகரெட் பிடிக்கிற ஒரு ஆள், உங்களுக்கு வந்து ஒரு இருமும் போது ரத்தம் வருது, வெயிட்டு குறையுது, பசி எடுக்கலை அப்படின்னும் போது கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கேஸும் மாறும். இந்த கேஸ்னால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இப்படி போகும். இந்த கேஸ் அதாவது ஹிஸ்ட்ரி டேக்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட கெட்ட பழக்கங்கள் என்ன வேலை செய்கிறாங்க, வேலையை பேஸ் பண்ணியும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், சில பேர் வந்து நீங்களே முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இந்த பேர்ட்ஸ் கிட்ட வேலை செய்வாங்க, இந்த கோழி பண்ணையில் வேலை செய்வாங்க, இந்த புறா பண்ணையில் வேலை செய்வாங்க. அப்போ அந்த பீஜியன் ப்ரீடர்ஸு, இந்த கோழி பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதோட பூப்பை டெய்லி வாடுற வேலை இருக்கும். அப்போ அதுலேருந்து இருக்கிற ஃபெதர்ஸ், அந்த பூப்பில் இருக்கிற ஃபங்கஸ், இது எல்லாமே லங்ஸுக்கு இன்னிகலாம்.
இன்ஹேல் ஆகும்போது ஹெச்பி ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் ஐஎல்டி மாதிரி நோய்கள் வருது. சமீபமாக கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட நம்ம ஒரு ஸ்டாரோட வீட்டுக்காரர் கூட இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து ஒரு நடிகையோட வீட்டுக்காரர் இந்த மாதிரி கேஸில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து வரலாம். இன்னும் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான நோய்கள், இப்போ எக்ஸாம்பிள் கல் உடைக்கிறவங்க, கிரானைட்டில் வேலை செய்கிறாங்க, மார்பிளில் வேலை செய்கிறாங்க, டைல்ஸில் வேலை செய்கிறாங்க. டெய்லி யோசிச்சு பாருங்கள், டைல்ஸ் கிருன்னு இருக்கிறாங்க, எவ்வளோ டஸ்ட்டு வெளியே வருது. அப்போ அந்த ஸ்டோன் கட் பண்ணுறாங்க, கல் குவாரியில் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ வாட்டி கல்லை உடைக்கும் போது அந்த டஸ்ட்டு. அப்போ இதெல்லாமே எர்த் கிரஸ்ட்டை உடைக்கிறதெல்லாம் சிலிக்கான்ற பொருள் அபண்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த சிலிக்கா டஸ்ட்டை உள்ளே இன்ஹேல் பண்ணி சிலிகோசிஸ்ன்ற நோய் வருது. இப்போ நெய்வேலியில் வேலை செய்கிறாங்க, லிக்னைட் கார்பரேஷன். அங்கே மெயினாக என்ன யூஸ் பண்ணுறாங்க? ரா மெட்டீரியல், கோல், கரி. அப்போ அந்த கரி உள்ளே போய் லங்ஸில் கரி நோய் வருது. அது பேர் தான் நியூமோகோனியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல் ஒர்க்கர்ஸ் அவன்லாம் இருமும் போதே பார்த்தா கருப்பு கலரில் சளி துப்புவான். ஏன்னா அந்த கோல் டெபாசிட்ஸ் லங்குக்கு போய் இது எல்லாமே ஆக்குபேஷனல் லங் டிசீஸ்ன்ற டாப்பிக்கில் வருது. ஒருத்தவங்க ஆக்குபேஷனை பேஸ் பண்ணியே லங் டிசீசஸ் வருது அப்படின்றதுக்கு தான் அதை நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பேஷண்ட் வரானா சும்மா இரும்பல் இருக்கா, இந்த காஃப் சிரப், அதுக்கு நான் எதுக்கு? அதுக்கு தான் எதிர்க்க வந்து மெடிக்கல் ஷாப் அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு அண்ணா எனக்கு இரும்பல் இருக்குன்னா ஒரு அழகாக ஒரு காஃப் சிரப் எடுத்து கொடுக்க போகிறாரு. இல்லை ஆடு தான் போடுறாங்க, சொட்டு மருந்து, இரும்பலுக்கான சிறந்த மருந்து, அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஒரு டாக்டர்ன்றது இது ஒரு கேரக்டர் என்னன்னா, he should be an excellent diagnostics. ஒரு கேஸை பார்த்தானா இதான் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறது தான் டாக்டரோட கெத்து. புரியுதா நான் சொல்கிறது? அந்த டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம். மருந்து கொடுக்கறது கிடையாது. புரிஞ்சிருச்சா? மருந்து கொடுக்கறது செகண்டரி. எதிரி யாருன்னு தெரிஞ்சுட்டா சுடுறது ஈஸிங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு 20 எதிரி இருக்கீங்க நம்மளை சுற்றி, இதில் யார் எதிரின்னு கண்டுபிடிக்கிறது தானே கஷ்டம். இவன் எதிரினா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு நம்மளுக்கு தெரியாதா? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் தேவை, பல்மனாலஜிஸ்ட் தேவை. தேங்க்யூ சார். ஆக்சுவலி ரொம்ப எளிமையாக அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் த இன்சைட்ஸ். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் த சான்ஸ். வாய்ப்புக்கு நன்றி. நல்லா போச்சு இந்த பாட்காஸ்ட். தேங்க்யூ. கண்டிப்பாக. தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.